are heading towards Auroville, and it is 11 kilometers from the city and it takes 1 hour to reach there. So அங்கே போயிட்டு என்ன இருக்குது அப்படின்றத நம்ம அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். கீப் வாட்சிங். பாண்டிச்சேரியோட சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் தான் ஆரோவில். ஸோ அதை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் வந்துட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நீங்கள் ஆரோவில் போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டீங்கன்னா டோக்கன்ஸ் நீங்கள் வந்து முன்னாடியே ஆன்லைனில் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து கொஞ்சம் கேஷ் ஹேண்டியாக வச்சுக்கோங்க. பிகாஸ் அங்கே ஜிபே அதெல்லாம் எதுவுமே ஒர்க் ஆகாது. பிகாஸ் நெட்ஒர்க் எல்லாம் எதுவுமே கிடைக்காது. அண்ட் இங்கே வந்து ஆரோவில் ஃபார்ம் இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து 2 வீலர் 4 வீலர்லாம் பார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து நடந்து தான் போகணும். ஸோ அந்த வியூ பாயிண்ட்டுக்கு நீங்கள் சம்மர் டைமில் ஆரோவில் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அம்ப்ரெல்லா அண்ட் ஒரு வாட்டர் பாட்டில் கேரி பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம ரொம்ப தூரம் நடந்து போகணும். அண்டு ஃபுட்டு வந்து அங்கேயே கிடைக்கும், வாட்டர் எல்லாமே அங்கேயே கிடைக்கும். பட் அந்த என்ட்ரன்ஸில் கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான் வந்து ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது. ஸோ இந்த இடத்துக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து இட் இஸ் நேம்ட் அஸ் ஆரோவில். அண்ட் அந்த பர்டிகுலர் நம்ம பார்க்க போகிற வியூ பாயிண்ட் இட் இஸ் கால் மாத்ரி மந்திர். அண்ட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இரும்பை த லெஜெண்ட் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருந்துச்சு. அண்ட் அதுக்கு கீழே வந்து ஒரு சின்ன ஒரு நோட்ஸ் எழுதியிருந்தாங்க. ஸோ அதை பற்றியும் நம்ம படித்து பார்த்தம்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த இடம் வந்து ஒரு பெரிய டென்ஸ் ஃபாரஸ்ட்டாக இருந்திருக்கு. ஸோ ஒரு சேஜோட கர்ஸ்னால் இந்த இடம் வந்து ரொம்ப ட்ரையாக ஒரு ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட்டாக மாறி இருக்குது. ஸோ அதை வந்து சேஞ்ச் பண்ணுறக்கு அவர்கிட்ட வந்து பீப்புள் கேட்டபோது அவர் வந்து அவரோட கர்ஸை ரிவோக் பண்ண முடியாதனால ஃப்யூச்சரில் வந்து இந்த இடம் வந்து நிறைய பேர் நிறைய நாட்டிலேருந்து வந்து இந்த இடத்த வந்து கண்டிப்பாக ஒரு நாள் வந்து மாறும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரியே ஆரோவில் இங்கே வந்ததுக்கப்புறமா வந்து இந்த இடத்துல நிறையா பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸ் பிளான் பண்ணி ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக க்ரீனாக மாற்றிருக்காங்க. ஆரோவில் வந்து யாரோட விஷனில் உருவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீரா அல்ஃபஸா அப்படின்றவங்களோட விஷனில் தான். ஸோ அவங்க வந்து ஒரு ஃப்ரான்ஸ்லேருந்து வந்தவங்க. அண்ட் அவங்களோட எய்ம் என்னவாக இருந்துச்சுன்னா எந்த ஊர்லேருந்து எந்த நாட்டிலேருந்து எந்த ரிலிஜனாக இருந்தாலும் எல்லா கைண்ட் ஆஃப் பீப்புளுமே வந்து ஒரு இடத்துல யுனைட்டடாக ஹாப்பியாக வாழ முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆரோவில்லை வந்து உருவாக்கியிருக்காங்க. அண்ட் வெரி வெரி ஹாப்பி டு நோ தட் ஆரோவில் டஸ் நாட் பிலாங் டு எனி ஒன் பர்டிகுலர் ரிலிஜன். ஸோ எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவாங்க. அண்ட் இங்கே இருக்கிற ரெசிடென்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் தென் ஃபுட், ஷெல்டர் அண்ட் அவங்களுக்கு எஜுகேஷன் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி இங்கே வந்து நல்லா பார்த்துக்கிறாங்க. ஸோ இன்னுமே வந்து இங்கே இருக்க ரெசிடென்ட்ஸ் எல்லாருமே வந்து தேர் ஆல் கான்ட்ரிபியூட்டிங் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் ஆரோவில். அண்ட் எல்லாருமே ரொம்ப ஹார்மோனியஸாக இங்கே இருக்காங்க. ஸோ நமக்கு வந்து அவங்க ஏரியாக்குள்ளே வி டோன்ட் ஹாவ் எனி ஆக்சஸ் டு தட் பிளேஸ். ஸோ நம்ம வந்து டூரிஸ்ட் எல்லாமே வந்து சர்டன் பிளேசஸ்க்கு தேர் அலோவிங். நம்ம ரிட்டன் வரப்போ பார்த்திங்கன்னா வந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஓல்டர் பீப்புளாக இருக்கீங்க, இனி கிட்ஸ் ஆர் லேடிஸ் ரிட்டன் வரப்போ வந்து இஃப் யூ ஃபீல் வெரி டயர்ட் கண்டிப்பாக நீங்கள் அந்த பஸ் ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நம்ம வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இந்த பிளேஸ் வந்து ரொம்பவே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸாக இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து அந்த பாயிண்ட். ஸோ பஸ் ஏறுறதுக்கு அங்கே வந்து நம்ம வெயிட் பண்ணோம்னா கண்டினியூஸாக வந்து பஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நம்ம அதில் ஏறிக்கலாம். அண்ட் இந்த பேனியன் ட்ரீ வந்து இட் இஸ் மோர் தென் 100 years ஓல்டு. அண்ட் பார்த்தீங்கன்னா இதோட பிரான்ச்சஸ் எல்லாமே வந்து கிரவுண்டில் போய் அது ஒரு ட்ரங்காக ஃபார்ம் ஆகி அவ்வளோ பெரிய ட்ரீயாக இருந்துச்சு அந்த பேனியன் ட்ரீ. அண்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் வி ஹவ் ஆல்மோஸ்ட் ரீச்ட் த வியூ பாயிண்ட். ஸோ இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டோம்னா நம்ம வந்து மாத்ரி மந்திர் போயிடலாம். பட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இப்போ கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால வந்து நம்மளை வந்து உள்ளே அலோவ் பண்ணுறது இல்லை. அண்ட் இது எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா ஆரோவிலோட சென்டரில் தான் வந்து இந்த குளோப் வந்து பிளேஸ் ஆகிருக்கு. அண்ட் நியர்லி 37 years ஆகிருக்கு இதை வந்து பில்ட் பண்ணுறக்கு. ஸோ இதோட கோல்டன் டிஸ்க்ஸ் பார்த்திங்கன்னா வந்து அழகாக சன்லைட் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும் உள்ளே. ஸோ உள்ளே வந்து ஒரு மெடிடேஷன் ஹால் இருக்கும். அண்ட் ரொம்பவே ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சைலண்ட் ஏரியா. அண்ட் இந்த ஏரியாவை சுற்றி இருக்கிற ஓப்பன் ஸ்பேஸ் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் பீஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா இதை விசிட் பண்ணி பாருங்கள். வெரி மேக்னிஃபிசன்ட் பிளேஸ். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.